Hi friends, welcome back to my channel. Cheers. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருக்க பிளாக். இது கீழே நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் கூட இருக்குது. ஸோ என்னோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மூவிக்கு தான் போகிறேன். நான் என்னோடய கசினோட போகிறேன். ஸோ இங்கேருந்து மாலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போய் என்னோடய கசினோட ஜாயின் பண்ணி மூவிக்கு போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். ஸோ நான் ஆஃப்டர்நூனாக தான் கிளம்புனேன். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப் தான் போகணும். ஸோ இப்போ நான் ரீச் பண்ணிட்டேன். எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இந்த மாதிரி ஒரு போலில் வந்து பஸ் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ் நம்பர் வரும்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு பஸ்ஸும் ஒரு ரூட்டில் போகும். ஸோ எல்லா பஸ்ஸுமே எல்லா இடத்துக்கும் போகாது. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு பார்த்து அதுக்கான பஸ் நம்பர் நம்ம சூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ எந்த பஸ் எந்தெந்த ரூட்டில் போகணும் உங்களுக்கு தெரியாதுன்னா, ஃபோனில் நிறைய ஆப் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். இப்போ நான் ஷாப்பிங் மால் ரீச் பண்ணோடனே உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் ஷாப்பிங் மால் ரீச் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போய் நம்ம எங்கே சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. மெக்டானல்ட்ஸில் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் மெக்டானல்ட்ஸ் ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டரும் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வாங்கின ஃபுட்டோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $10.10. இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து ஒரு மெக் சிக்கன் பர்கர், ஒரு 6 பீஸ் உள்ள நக்கட்ஸ் மீல். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா 6 பீஸ் நக்கட்ஸ், ஒரு கறி சாஸ், ஒரு மீடியம் ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு சுகர்லெஸ் ஸ்மால் கோக். இந்த ஸ்டாண்டு மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் ஆர்டர் அங்கே வந்து கேயாஸில் பண்ணும்போது டேக்அவே, செல்ஃப் சர்வீஸ், இல்லைனா அவங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி 3 ஆப்ஷன். அதில் அவங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம்னா இதில் ஒரு ஸ்டாண்ட் நம்ம எங்கே வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதான் இண்டிகேஷன், இந்த நம்பர் உள்ளவங்களுக்கு இந்த ஃபுட் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என் நம்பர் வந்து 73. எனக்கு வந்து என் ஃபுட்டை கரெக்டாக வந்து அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பஸ் எடுத்து வாங்க தியேட்டருக்கு போகலாம். ஆன் தி வேல அந்த கசினும் ஜாயின் பண்ணிப்பான். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்மளுடைய இந்த மால். இப்படி அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்தானே பார்க்குறீங்க, அண்டர் கிரவுண்ட் தான் வந்த ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த போல் இருக்கணும், அதே மாதிரி எங்கேயும் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். சிங்கப்பூரில் 2 டைப் ஆஃப் பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சிங்கிள் டெக்கர் பஸ், இன்னொன்று வந்து டபுள் டெக்கர் பஸ். ஸோ சிங்கிள் டெக்கர் பஸ்னால் நம்ம ஊரில் நார்மலாக பஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஸ் தான். டபுள் டெக்கர் பஸ்னால் மாடி பஸ். நம்ம மாடி பஸ்ஸில் மாடியில் உட்காந்துட்டு போகும்போது நம்ம அடுத்த எந்த ஸ்டேஷன் போகிறோம்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் எம்ஆர்டி கார்டு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் கார்டு, ட்ரெயின் கார்டு ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு வேளை நம்ம எம்ஆர்டி கார்டு எடுத்து வர மறந்துட்டோம், ஆர்எல்ஸ் எம்ஆர்டி கார்டில் மணி டாப் பண்ண மறந்துட்டோன்னா பஸ்ஸில் ஏறினோடனே டிரைவர்கிட்ட நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம்னு சொல்லிடணும். அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மணி வந்து நம்ம பே பண்ணோன்னு டிரைவர் சொல்லுவார். அப்போ அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அதுக்குள்ளார நம்ம வந்து நம்ம மணியை போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. இது என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கார்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மணிலாம் டாப்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்க 5 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கவங்கெல்லாம் இந்த கார்டு வாங்கிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு சும்மா டேப் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம பெரியவங்களாம் டேப் பண்ணும்போது அவங்களுக்கும் கார்டு டேப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் தேட்டர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மூவி டிக்கெட். நான் போகிற மூவியோட பேர் வந்து த சூப்பர் மாரியோ ப்ரோ. ஸோ இது ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன் மூவி. நம்ம ஊரில் நம்ம தேட்டரில் வந்து மூவி பார்க்க போனோம்னா இன்டர்வல் விடுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து எந்த மூவிக்குமே இன்டர்வல் விட மாட்டாங்க. இங்கிலீஷ் மூவியாக இருந்தாலும் சரி, தமிழ் மூவியாக இருந்தாலும் சரி, இன்டர்வலே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிடணும். சேனலில் எப்படி பிவிஆர் தேட்டர்லாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த தேட்டரும் இருக்கும். ஸோ நம்ம வேஸ்ட்லாம் நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ நாங்கள் திரும்பியும் மாலுக்கு தான் போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் மால் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட எந்த vlog முடியுது. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மூவி பார்க்க போனது தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மிஸ்டர் உங்களை சொல்லிடலாமா? பி ஹாப்பி, நல்லதே நடக்கும்.